ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா டே 53 ரைடில் இருக்கோம். கரெக்டாக வந்து ஒடிஷாவில் தர்மசாலா அப்படிங்கிற ஒரு ஏரியா. இங்கே பாருங்கள், இது ஒரு கல்யாண மண்டபம் ஆக்சுவலாக. ஸோ இங்கேயே சுற்றி ரூம்ஸ் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஸ்ட்ரேஞ்சர். நைட்டு ஃபுல்லாக இங்கே வந்து பொதுவாகவே வந்துட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நைட்டு தான் வைப்பாங்க. நைட்டு காலையில் கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் கத்திகிட்டே இருந்தாங்க. அது பார்த்ததுக்கு இந்த இடம் ஃபுல்லாக வாந்தி எடுத்து ஃபுல்லாக சாப்பாடு பத்தாத்து கொசுக்கடி, சுத்தமாக தூங்கவே இல்லை. நம்ம லேப்டாப் வேறு காணா போயிடுச்சா. ஸோ யோசிச்சுட்டே என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக போயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சுங்க, ஒரே டிஷர்ட்டை போட்டிருக்கேன், ஐயோன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் திருப்பி ஒரு தடவை போயிட்டு மார்னிங் ரோட் சைடு வந்து இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் வந்து இல்லாட்டி நம்ம திருப்பி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு, ஏன்னா நேற்று நைட்டு போனோம் பண்ண முடியல. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஓகே கைஸ், எப்படி இருக்குது பாருங்களே. இங்கே பாருங்கள், உடஞ்சி போயிடுச்சு. இங்கே நான் அப்படியே பக்கத்தில் இங்கே வந்து ரோட்டில் திருப்பி கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு இங்கிட்டும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். தேடிட்டே இருக்கேங்க இவ்வளோ நேரம். அங்கே ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டு இப்போ இந்த ரோட்டில் வந்துட்டுருக்கேன். ஸோ அப்படியே இந்த ரோட்டில் மெதுவாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு. கிடைக்காதுங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நம்ம தான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அது எதிர்பார்க்கலாங்க. அது எப்படின்னா, லைக் வந்து ஓடிக்கிட்டு இருக்க பைக்லேருந்து வந்து டயருக்கு தண்ணியாக கலண்டு உடனே எப்படி இருக்கும், அந்த கணக்கு மாதிரி நம்ம. ஏன்னா அதை டெய்லியும் போய் நம்ம அதை பார்க்க போகிறதில்ல, அது வந்து போல்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது கலண்டு அப்படியே போயிடுச்சுங்க. தேடிட்டே இருக்கேன், தெரியல. இவ்வளோ நேரம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாம் முடிச்சிருப்பாங்க இந்நேரம். பார்ப்போம். நானும் சரி இன்ஸ்டாவில் இல்லைன்னா யூடியூப்பில் யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, மீன்ஸ் இந்த பாக்ஸ் எடுத்தவங்க அப்படின்லாம் கூட செக் பண்ணேன். அப்படிலாம் யாரும் இது வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ணலை. தெரில அது யார் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு. பார்ப்போம். இந்தான்னு வந்துட்டு நம்ம போலீஸில் வந்து ஸ்டேஷனில் வந்து வேலை முடிஞ்சுங்க. டைம் பார்த்துட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க, 3:30 ஆயிடுச்சு. நம்ம காலையில் இங்கே வந்தோம். ஸோ என்ன நடந்துச்சுங்கிறது போய்கிட்டே நம்ம பேசலாம் கைஸ். தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷன், பபாய். ஸோ கேமரா நேராக இருக்கா, நிறையா பேர் பிடிச்சி நோண்டிகிட்டு இருந்தாங்க கேமராவை. ஸோ தெரியல எல்லாம் ஃப்ரேம்லாம் கரெக்டாக இருக்காங்க கூட தெரியல. ஸோ என்னென்னா கைஸ், நம்ம ஆக்சுவலாக நிறையா இடத்துலேருந்து ஹெல்ப் வந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும்ல. என்ன அப்படின்னா, நான் வந்து காலையில் கிளம்பி ரோட் சைடு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்தேன். ஸோ அது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நேராக இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன் கைஸ். ஸோ அதுக்கு இடையில் வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்த்துட்டிங்க, மீன்ஸ் என்னோடய சைல்டு ஃப்ரெண்டோட பையன் இருக்காப்புல. அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கொஞ்சம் ஒடிசாவில் இருந்து வேலை செய்கிற பசங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி இங்கே நியர்பை 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து நிறையா பேர்த்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் கிடைச்சாலோ, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுக்க சொல்லி. நான் டேரெக்டாக யார்ட்டையுமே பேசலை அவங்கள்ட்ட. இதெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது. அவங்க எல்லாம் சும்மா ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க போல. பட் யாரும் இங்கே வரல, நானும் யாரையும் கூப்பிட்டுக்கல, எதிர்பார்த்துக்கல. சரி நம்மளே இதை ஃபேஸ் பண்ணலாம் சாக்கே அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் வரேன்னு சொன்னார். அவர் வருவார் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவர் வரவே இல்லை. பெஸ்ட்டு வந்து இல்லை வரலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா நான் டக்குன்னு வந்து போயிருப்போம். பட் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நேரத்துலாம் வந்துட்டு ஒரு பர்சன் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ட்ரை பண்ணிடுவோம் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த வகையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்துட்டு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு வந்தேன். அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று கொடுங்க, அது பத்தாததுக்கு வந்து நம்ம அது என்னது பத்திரம், ஸோ பத்திரத்துலேயும் வந்து எழுதி கேட்டாங்க. பத்திரத்துக்கு என்னடா பண்ணுறது, இங்கே போய் யார்கிட்ட கேட்டு எப்படி எழுதுறது, டைப் பண்ணி வாங்குறதுன்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒருத்தர் பொறுங்க, இவங்க வேறு பாட்டு போட்டு போய்கிட்டு இருக்காங்க, இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்துட்டு ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தார். அவரும் கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு பிளேஸ் தான் போனார். அது பேர் என்ன டக்குன்னு எனக்கு மறந்து போயிடுச்சுங்க. அதுக்கு இவங்க அப்பிடிபிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து அப்பிடிபிட்டி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். அவர் வந்து அங்கே தான் போவார் போல இருக்குது. ஸோ அந்த போலீஸ் என்ன சொன்னார், நீங்கள் அவர் கூட போங்க அப்படின்னாரு. அவர் என்கிட்ட வரும்போது பேசிகிட்டே வர்றார். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வரும்போது சைக்கிளில் வந்திருக்காரு. நம்ம வாங்க நம்ம பைக்கில் போகலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டோம் நம்ம. ஸோ வந்துட்டு அவர் வந்து நிறையா பேசிகிட்டே இருந்தார் இந்த ஒடிசியில். நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு புரியலைங்கிறே அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு பேசிகிட்டே இருந்தார். சரி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே போனால் கரெக்டாக வந்துட்டு ஒரு அட்வொகேட் இருந்தார். அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் அவரை டைப் பண்ணி கொடுத்தாருங்க எல்லாத்தையும். அப்புறம் கொண்டு வந்து இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடித்து நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு 3:30 ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட. இன்னும் வந்து நான் ஆஃப்டர்நூன் சாப்பிடலை. நல்ல வேலை மார்னிங் சாப்பிட்டேன். கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் சாப்பிட்டேன். இன்னும் வந்து மதியம் சாப்பிடல, செம்மையாக பசிக்குது. ஸோ எங்கிட்ட நின்று சாப்பிட்டுட்டு, அல்லது நம்ம தங்கி இந்த ரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் தான் இருக்குது. அங்கே சப்போஸ் இருந்தால் கூட அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புறாங்க ஐஸ் அப்படியே. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஊரில் இருக்கும் போதோ நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் போதோ வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணுவோன்னு தெரியாது. மீன்ஸ் அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் தனியாக வந்து நம்ம பண்ணுறப்போ நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். இங்கே பானிபூரி சாப்பிட்டு போயிடலாமா பேசாமல்? டேரெக்டாக பானிபூரி சாப்பிட்டா எரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்பு நிறையா விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. எல்லா விதத்துலேயும் சரி, ஃபிசிக்கலி மென்டலி எல்லா விதமான வைபையும் கொடுத்துருச்சு. ஸோ ஒரு செம்ம ட்ரிப்புங்க, மறக்கவே மாட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். இங்கேருந்து பூரி போகலாமா இல்லை புவனேஸ்வர் போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ரெண்டுமே வேறு சைடில் இருக்குது. ஏன் கன்ஃபியூஷனில் இருக்குங்கிறதுக்கான காரணத்தை வந்து நான் லேட்டராக சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்காது. அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கைஸ். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுக்கு பின்னாடி இருக்க ரூமில் மேலே மண்டபம். நேற்று ஃபுல்லாக ஃபன் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஹோட்டலுக்காரங்களே பார்க்க போகிறாங்க, என்னடா இவன் திருப்பி இங்கேயே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து நைட்டும் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் கைஸ். நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்களாம் வந்தாங்க. ஓகே பாய். பாய். ஸோ வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நம்மளால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல. பரவாயில்ல, பாய். அந்த சிரிப்பு போதுங்க நமக்கு, வேறு என்ன வேணும்? ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி வெக்ஸில் இருந்தேன். இந்த பசங்க வந்து வைப் பண்ணிட்டாங்க. லைஃப்னால் வந்து சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படி அழகாக ஏறி குதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. எஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா ஹோல் டே ஃபுல்லாக வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருந்தோம். அதுதான் ஒன்று. பரவாயில்ல, இத்தனை வருஷம் பைக் ஓட்டினதில்லை. இன்றைக்கி ஓட்டின மாதிரி என்றைக்குமே மெதுவாக ஓட்டினதில்லை. 60-70 போயிட்டுருக்கு. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு வேகமாக போகவே தோணலை. ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்டா இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி நான் சிரிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில். என்னடா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துங்க நம்ம எல்லா விதமான நெகட்டிவ் சைடும் பார்த்ததுக்கப்புறம் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து வருத்தப்பட தோணாது, சிரிக்க தோணும்ல.
ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேற்று. அதனால தான் பஞ்சர் ஆன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பாக்ஸ் காணாமல் போன உடனே ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் இப்போ ஒரு மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி சிரிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, ஏன் சாக்கு இப்போலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. பார்ப்போம் கைஸ். ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, என்ன சொல்கிறது, எப்படி மெதுவாக போயிட்டுருக்கேன். ட்ராவல் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆக வேண்டியதாங்க. இப்போது வந்து என் கூட பேரலாக ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்த ஒரு கார் வந்து திடீர்னு நிப்பாட்டி ரிவர்ஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் கூட என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி நம்ம டாப் பாக்ஸ் ஒரு வேலை அவங்க வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு, அதை கொடுக்க வர்றாங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேங்க உட்காந்து. என்ன பண்ணுறது போங்க. இது என்ன ரிவரு, சாக்கு செக்னு நிப்பாட்டலாமா? இங்கே ரோட்டில் தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும், பரவாயில்ல ஒட்டி நிப்பாட்டுவோம். இது வந்து இந்த ரிவர் நினைக்கிறேங்க. இது குதிக்குதுங்க வழக்கம் போல் நம்ம பாலம். அங்கே எங்கேயுமே 6 பேர் போடல. இது வந்து டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு பாருங்க. இது ஒரு வைபான ரிவர் ஆக்சுவலாக. சாக்கு கண்டுபிடிக்க முடியலங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு ஃபோட்டோ தட்டிட்டு அப்படியே கிளம்புவோம். யா ஓகே. யா தேங்க்யூ. சூப்பர் கைஸ், போயிட்டே இருப்போம். தலைவன் நடந்து போகிறாரா இல்லை என்ன? நமக்கு பின்னாடி லக்கேஜ் வேறு இருக்குது. தெரில, நடந்து போகிறாப்புல நினைக்கிறேன். போயிட்டே இருப்போம் கைஸ். செம்மையாக இருக்குல்ல பாலம். இது போகக்கூடிய பாலம், அது வர்றவே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்குரிய பாலம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்குரிய இது இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் அயன் பிரிட்ஜ் அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு செமங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 ரிவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து மொத்தமாக கிழக்கலையாக வந்து ஒன்றா சேரும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துலேயும் இது ஒன்று தான் ரொம்ப பெருசு. செம. ஒரு ஈவினிங் டைமில் அப்படியே நமக்கு அமைஞ்சிருது. ஒரு அட்லீஸ்ட் ஈவினிங்காவது வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரி, அந்த டேவை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து சன்செட்டு செட் ஆகிடுது. வழக்கமாக இந்த ரயில்லையும் சரி, அதே மாதிரி நம்ம லடாக் ட்ரிப் போயிட்டு வந்தோம்னாலும் சரி, நம்ம அந்த சவுத் சைடு போகும்போது சன்செட் ரைட் சைடில் வரும். நமக்கு அது பார்க்கவே அவ்வளோ வைபாக இருக்கும். யா தமிழ்நாடு புரி யா நினைத்தேன் வந்தாய் 100 நினைச்சேன். இந்த பாப்பா திரும்பி பார்த்துட்டு போச்சு. ஸோ அதை வச்சு கெஸ் பண்ணேன் எங்கேருந்து நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு. என்னமோ கேட்டார், புரியல. அப்புறமேலு எங்கேருந்து வரீங்கன்னுங்கிறது மட்டும் புரிஞ்சுது. ஸோ ஊரை சொன்னோம். வைபுங்க. ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா? யா ஹப்பா. இருட்டிருச்சுடி ஏம்மா. கைஸ் இங்கே பாருங்களே, வாத்துக்கு பின்னாடி ஒன்று இருக்கும்ல, அதை கட் பண்ணி விட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. பார்க்கவே பிடிக்கல, வளைஞ்சு நெளிஞ்சு போய் கிடக்குங்க. சங்கட்டங்கள். நம்ம இப்போ வந்து புரி வந்தாச்சு. யா இன்னும் வந்து ஒரு 2.6 கிலோமீட்டர்ஸுங்க வந்து நம்ம கரெக்டாக வந்து பீச் ரோடு போகிறதுக்கு. நேராக போயிட்டு நைட் டைம் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். முடிஞ்சு என்கிட்ட டீ ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம்.
எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சுல்ல. ஸோ ஏதாவது பார்த்து வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே வைப்பு பண்ணலாம் கைஸ். இங்கே ஒரு ட்ரிகர் இருக்குது. ஸோ இங்கே டிஷர்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நல்லது. மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பில் நினைக்கிறேன். ட்ரிகரில் இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிட்டு அப்படின்னு வைக்கலாம். பீச்சுக்கு வந்துட்டோம். யா எதுக்கு வந்தேனே தெரில பாருங்க. ஓய் செமையாக இருக்குல்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதான் சரி. ஸோ ஏன்டா இப்படி கப்புள்ஸாக வந்து வெறுப்பேற்றுறீங்க. அது கப்புள்ஸாக சின்ன பசங்க வந்துட்டாலும் பரவாயில்ல. 50 வயசு இருக்கும், ஜாலி பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி தலைவரே. இங்கே தான் ரூம்ஸ் இருக்குது, பட் எவ்வளோன்னு தெரியல. பார்க்கிங் வேறு ஒரு ப்ராப்ளம். பார்க் பீச் ரெசார்ட். நம்ம போய் பைக் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு நைட்டு இங்கே உள்ளே நடந்து போனால் தாங்க வந்து மனசாரும். பார்க்காத அப்படி பார்க்காத டேடி கூப்பிட்ருக்காரு. யா கைஸ் பீச்சுக்கு போகிறோம். ஐயோ என்ன இவ்வளோ பேர். விக்டோரியா கிளப் ஹோட்டல். இதான் நியர்பை ஹோட்டல் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்டே பண்ணலாம் கைஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார் இந்த ஹோட்டல் வா அப்படின்னு சொல்லி. புரி ஹோட்டல் வந்தால் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து 1 டே நைட்டுக்கு வந்து 2700 இதுக்கு நான் அழகாக வந்து பீச்சில் ஓரமாக போய் டென்ட்டு போட்டு தூங்கிடுவேன். போலீஸே வந்தால் கூட சைடில் எங்கிட்டாவது ஒளிஞ்சுக்குவேன். 2 பேர் இருந்தால் அந்த சேட்டையை பண்ணலாம், தனியாக கூட பண்ணலாம். பட் தெரியல அது என்ன மாதிரின்னு. பையா that place we see view parking bike parking okay பாப்போம். இல்லைன்னா இந்த வியூ பார்க்கறதுக்காக வேண்டி 2700 இவன் பாருங்கள். கொஞ்சம் தூரம்னு உள்ளே கூட்டி போய் போகிறாப்புல. ஆனால் இதுக்குன்னே வந்து இந்த ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. யார் யாருக்கு வந்து கிடைக்காதோ, ஐ மீன் இந்த மாதிரி என்னடா ப்ரைஸ் கூட சொல்லி வெளியே வர்றாங்களோ அவங்கெல்லாம் மண்டையை பிடிச்சி இங்கே வான்னு உள்ளே கூட்டி போகிறதுங்க. பார்த்தியா கொஞ்சம் தூரம் உள்ளமாமா. இங்கேருந்து பீச்சு தெரியவே தெரியாது. ஏன்னா ஆசைப்பட்டதே அதுக்காக தான் இங்கே வந்தது. வெக்ஸ் ஆஃப் லைஃப். பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து இங்கே ரூம் எடுத்துகிட்டு காலையில் அப்படியே போய் பீச்சில் போய் நிற்க வேண்டியதான். அவ்வளோதான். எங்கே உள்ளே கூட்டி போகிறா? நல்லா வட்டம் போடுறிய. வேர் इधर में ஓகே டிக்கே. எனக்கு பரவாயில்ல, நான் வியூ பார்க்கவே வேணாம். நான் நைட்டு போய் ஊர் சுற்றிக்கிறேன். அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இங்கே தான் ரூம் போடலாம் பார்த்தேன். ஓவராக சொல்லிட்டு இருந்தாங்களா, நம்ம இந்த சந்துக்குள்ளே போயாச்சுங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 650 இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து இந்த பீச் வியூலாம் தெரியாது. சரி பரவாயில்ல. ஆக்சுவலாக என்னென்னா அது மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம பார்த்துட்டு சரி எனக்கு வியூலாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சுங்க. பட் இஸ் திஸ் சம்திங். இதை பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு அவர் சொல்லுவார் பாருங்க. பையா போலோ कितना टाइम? 5 hours लगेगा. 5 hours. वाह सुपर भैया, नाइस जॉब, अल्टीमेट. क्या करेंगे इंडिया में पैदा हुआ ना, क्या करेंगे, कुछ नहीं कर सकते. नसीब खराब है यार. क्या करेंगे நமக்கு புரியல. ஆனால் வச்சிருக்க நானும் சிரிப்பேன். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு டெய்லியும். कितना 20 கைஸ். இங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒடிசியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. சைடில் இருக்கிறது ஃபுல்லாக அதுதான். பசங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அதுதான் பெரிய வெக்ஸு. எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் இருக்குது. சாரீ மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது, ஷால் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்துட்டு அந்த எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ லடாக் ரீஜன்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய
லைக் அவங்க கல்ச்சரோட வந்து ஸ்ட்ரக்சர் படி வந்துட்டு கார்மெண்ட்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க. நம்ம இது வாங்க போகிறதில்ல, யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்து நடந்து போயிட்டுருக்கேங்க. பரபரப்பாக இருக்குது. நம்ம அங்கிட்டிருந்து வரப்போது நான் ஃபுல்லாக வந்து பீச் ஓரமாக நடந்து வந்தேன். இப்போ வந்து ஏதாவது கார்மெண்ட்ஸ் கடை இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி இந்த ரோட் சைடு வந்திருக்கேன். தேடிக்கே இருக்கேன், ஒன்றும் சிக்க மாட்டுது. எல்லாமே லேடிஸ்க்கு மட்டும்தாங்க இருக்குது. அதாங்க பெரிய வெக்ஸ். இங்கே வந்து ஃபிஷ் ஷாப்லாம் நான் வந்தேங்க. என் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் உடனே சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ செம்ம வைப்பில் சூப்பருங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம பார்த்த கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் வந்துட்டு ஏற்கனவே மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னா நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா தடவி ரெடி பண்ணி உடனே கையோடு கொடுப்பாங்க. ஆனால் கழுவுற தண்ணியை பார்த்தா தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல, சாப்பிட்டு பார்ப்போம்.